மக்களை இன்றைக்கான மூணாப்புறமா வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து வன்மம் சிஸ்டரில் ஒரு சிஸ்டரோட மூஞ்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்படியே வந்து கேமராமேன் பார்க்குறாரு. அப்படியே ஜாக்லின் ஐயோ 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 இவங்க ஃபைனலிஸ்ட் ஆச்சு, இது போல் அன்ஃபேர் ஆச்சு, இந்த கேமுக்காக இவங்க தானே கடினமாக உழைக்கிறாங்க, ஐயோ இவங்க எப்படி போகலாம், வன்மம் சிஸ்டர் என்னுடைய சிஸ்டர் எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு சாக்கை வந்து கொடுக்குது. ஆனால் நம்மளுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். விஜய் சேதுபதி வந்து நீங்களாம் போகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் ஜாக்லின் வந்து சாக்காராங்க. நம்ம வன்மம் சிஸ்டர் மஞ்சரி வந்து வெளியே போகிறாங்க. போடு 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 போடு. ஏன்னா இதுகளுக்கு என்ன அப்படின்னா சௌந்தர்யானா இலக்காரம். சௌந்தர்யாலாம் இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணலை, சௌந்தர்யாவுக்கு வர கைத்தட்டலாம் வந்து அன்ஃபேராக இருக்குது, ஒன்றுமே பண்ணாமல் அந்த வீட்டில் சௌந்தர்யாலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருப்புங்க. அதில் இந்த வன்மம் சிஸ்டருக்கே இந்த பொய் சொல்லி அக்கா பொய் சொல்லி மஞ்சரி அப்படியே வந்து பேசும். ஆமாம் நிறையா ஒன்றுமே நல்ல இதோட இந்த அக்காவுடைய மகன் வேற வந்து பேசினா சௌந்தர்யாவை, அதெல்லாம் வந்து சரி சின்ன பையன் விட்ருவா. இதில் இந்த மஞ்சரியோட அவங்க அம்மாலாம் வந்து பேசும் சௌந்தர்யாவை. என் மகளை பொய்காரி என்று எப்படி சொல்லலாம், ஓ மைகாரி என்று விசாலிடம் அப்படின்னு சொல்லி கதனும். அவங்க தங்கச்சி அதுக்கு மேலே ஜாக்குலிடே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பேசுனாங்க. அப்படிப்பட்ட மஞ்சரி என்னென்னா இவங்களுக்கு தலைக்கணம் வந்து அதிகமாகிடுச்சுங்க. இந்த வன்மம் சிஸ்டருக்கு இந்த கண்ணியம் பயலுக்கு கண்ணியம் தான் டாப் 1, அப்புறம் ஜாக்லின் டாப் 2, நான் தான் டாப் 3. ஏன்னா நான் தான் அப்படியே உழைக்கிறேன், வேறு யாருமே உழைக்கல, என் உடல் பொருள் ஆவியெல்லாம் வச்சு நான் வந்து உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீனா போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் தண்டமாக இருந்துக்கிட்டு ஒரு ஃபேக்காக போய் பித்தலாட்டம் தனக்கு பேச தெரியும் அப்படிங்கிறதுனால பித்தலாட்டம் பண்ணலாமா? ஒன்லி பித்தலாட்டங்கள் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தவங்க தான் இந்த மஞ்சரியம்மா. மஞ்சரியம்மா வெளியே போனால் தங்கப்பிள்ளை சோம ஐயோ நம்ம நண்பி வெளியே போயிட்டாங்களே, இவங்க தானே டாப் 3 நம்ம 3 பேர் என்ஜாய் பண்ணலான்னு நினச்சோமே, ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி ஷாக்கில் இருக்காங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.